ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணிடலாம் வாங்க. ஸோ மீஷோவில் ஆர்டர் போட்ட ஒரு ப்ராடக்ட்டோட அன்பாக்சிங் தான் இந்த வீடியோ. இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் டூல்ஸ் தான். ஸோ என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. நான் இன்றைக்கி வந்து மினி இட்லி ட்ரே தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். நிறைய ஆப்பில் பார்த்து எதில் வந்து விலை கம்மியாகவும் ப்ராடக்ட் லெவல் வந்து குவாலிட்டியாகவும் இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து இதை ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ நிறைய ஆப்பில் வந்து எல்லா ஆப்லேயுமே பார்த்து இதோட கேட்டகிரிஸ் எத்தனை கேட்டகிரிஸ் இருக்குது, ஸோ எவ்வளோ ஒரு ட்ரே எவ்வளோ, 2 ட்ரே எவ்வளோ, ஸோ அந்த மாதிரி எவ்வளோ வெரைட்டி ஆஃப் ட்ரேஸ் இருக்குது இதெல்லாமே பார்த்துட்டு தான் நான் ஆர்டர் போட்டேன். இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான், அதுக்கப்புறம் மீஷோ, இது மூணுலேயுமே பெஸ்ட்டு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஷோவில் இது பெஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்தது, குவாலிட்டி லெவல்லையும் நல்லா இருந்தது. இதுக்கு நிறைய ஸ்டார்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் இதில் வாங்கினேன். எந்த ஆப்பில் வேணாலும் நீங்கள் இதை போய் செக் பண்ணிக்கலாம். இந்த 3 ட்ரே பார்த்தீங்கன்னா 230க்கு நான் வாங்கியிருந்தேன். உண்மையாலுமே சூப்பராக இருக்குது. 230க்கு கீழே இருக்குது. அதாவது ஒரு ட்ரே வந்து 200, ஒரு ட்ரே வந்து 150, 90 ருபீஸ், 100 ருபீஸ் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. 3 ட்ரே வந்து 230க்கு வந்து எந்த ஆப்லேயுமே இல்லை. ஸோ மீஷோவில் தான் கிடச்சிது எனக்கு. உண்மையாலுமே இது நிறைய ஆட் கார்ட்டில் போட்டு வச்சு தான் நான் வாங்கினேன். ரொம்ப நாள் வெயிட் பண்ணிவிட்டு இதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குமா கிடைக்குமான்னு பார்த்துட்டு தான் நான் வாங்கினேன். இதில் 3 ட்ரேயில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப்பு, அதாவது ரிமைனிங் 2 வந்து மினி இட்லி. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு நெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ரொட்டேட் பண்ணால் வர்ற மாதிரி தான் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 வந்து மினி இட்லி ட்ரே, ரெண்டுமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ட்ரேயில் பார்த்திங்கன்னா 20 இட்லிஸ், அதாவது 2 ட்ரேயில் 40 இட்லிஸ், 40 இட்லி சுட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சென்டரில் பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டு. ஸோ இதில் வந்து இட்லி குண்டால் தான் நம்ம வந்து சுடணும் அப்படின்லாம் கிடையாது. நான் மோமோஸ் பாட் வாங்கினேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட்டில் வச்சுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் கடாய் இருந்ததுன்னா கூட கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த ஸ்டாண்டை வச்சுக்கலாம். நம்ம அடிக்கடி ஒன்றும் சுட போகிறது கிடையாது, டெய்லியுமே சுட போகிறது கிடையாது. நம்ம குட்டி குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம ரெகுலராக சுடலாம். நான் சின்ன பையனுக்காக தான் வாங்கினேன், மினி இட்லி கேட்டுகிட்டே இருந்தான் அப்படின்ட்டு. ஸோ அவனுக்கு அடிக்கடி நான் சுட்டு தர வேண்டியதாக வரும். ஸோ அதனால தான் வந்து இது வாங்கினேன். நம்ம இட்லி பாட் வச்சுருந்தா கூட நம்ம இன்னொரு அடுப்பில் வந்து இந்த மாதிரி மினி இட்லி நம்ம ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது ஸ்டீம் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது 3மே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இடையில பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணுங்கிற ஸ்டாண்ட் மட்டும் 3மே போட்டு வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம 2 ட்ரே கூட வச்சுக்கலாம், ஒரு ட்ரே கூட வச்சுக்கலாம், எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கீழே கூட இந்த மாதிரி 3 ட்ரேக்குமே ஸ்டாண்ட் இருக்குது. நம்ம சும்மா கூட வந்து இந்த ஒரு ஸ்டாண்டு கூட நம்ம வந்து ஒரு கடாயில் கூட நம்ம வச்சு நம்ம இட்லி சுட்டுக்கலாம். ஸோ நம்ம இதில் மினி இட்லி நான் சுடுறது நான் வீடியோ போடுறேன், எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து கிளாத்தெல்லாம் போட தேவையில்லை, சும்மா கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணாலே போதும், இட்லி ஒட்டாமையே வந்துடும். ஸோ ஃபைனலாக இந்த நெட் போட்டு நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. உண்மையாலுமே இந்த ப்ராடக்ட் வந்து 5 out of 5 கொடுக்கலாம். நல்லா ஹெவியாகவே இருக்குது. பிளேட் எல்லாம் தகர மாதிரி இல்லாமல் நல்லா ஹெவியாக இருக்குது. வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 230 தான். வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ப்ராடக்டோட ரிவ்யூஸ், அதாவது சீப், அதாவது ரொம்ப குறைந்த விலையில் நல்ல பொருட்களோட டெமோ, அதாவது ரிவ்யூ தான் நான் இந்த வீடியோஸ்லாம் போடுவேன், அன்பாக்சிங் வீடியோஸில். வேணுங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ஒரு நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க தேங்க் பண்ணி. ஸோ எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எங்களோட ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் விசிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.